ஆக சிவசிவ என்றிட தீவனையாளார் சிவசிவ என்றிட தீவனை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்றிட சிவகவிதான என்று திருமூலர் வாக்கியத்துக்கு இலக்கண வகுத்தார் போல பெருமாளும் நல்ல பெருமாள் அவரதும் திருநாளும் நல்ல திருநாள் பெருமாளும் நின்ற இடத்திலே இல்லாமல் பெருமாளை கருட பகவான் அல்லவோ சுமந்து செல்லுகின்றார் என்பான் காலமிகப்புலவன். அந்த முறையிலே தெய்வம் இல்லை என்றால் உலகத்தில் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நமக்கும் அப்பாற்பட்ட சக்தியாக இறைவன் அந்த தாய் வந்து கொண்டிருக்கின்றார். ஆறில்லா ஊருக்கு அழகு பாழாகி விடுகின்றது, கோவிலில்லா ஊரிலே குடியிருக்காதே என்பார்கள். அந்த முறையிலே நல்லவருக்கெல்லாம் சாட்சியாக யார் வருகிறார் என்றால் ஆண்டவன் ஒருவன் தான் வருகின்றார். ஆண்டவனுடைய அருள் இல்லை என்றால் இவையெல்லாம் சாத்தியமாக. இறைவன் படைத்த உலகில் மனிதன் வாழுகின்றான், மனிதன் படித்த சிலையில் இறைவன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். இசையால் அவனை இணங்க வைப்பது மனிதனின் இசைதானே, இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவனின் அருமணம்தானே. அதனால்தான் அன்று சொன்னார், இறைவனுக்கே நீ இறைவனப்பா, எனக்குள்ளே என்னாலும் அமர்ந்திருக்கும் சாமியப்பா. அந்த சாமியப்பாவை மறக்க முடியுமா? அதுதான் சாமியப்பா, மறக்க முடியாது. அதான் இறைவனுக்கே நீ இறைவனப்பா, எனக்கருள வேண்டும் சாமியப்பா. அப்பா இறைவனுக்கு நீ சாமியப்பா என்று முருகனுடைய திருமந்திரம். மந்திரமாவது நீர், வானவர் வேறது நீர் என்று தன்மையிலே. ஆக மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், தெய்வத்தை பார்த்து மனிதன் சொல்ல வந்தான் திருவாசகம். ஆக தெய்வமே இறங்கி வந்து மனிதனுக்காக சொல்ல வந்தான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையை சொல்ல வந்தவன் மகாபாரதத்திலே கண்ணன். கண்ணன் பாரதத்திலே வரவில்லை என்றால் மகாபாரதமே நகர்ந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால்தான் ஆடுவோடும் அந்த கண்ணனாக வந்தான். நம்மளையெல்லாம் ஆட்டி வைத்து பார்ப்பதற்கும் அங்கே கண்ணன் வந்தான் என்பதை போல அனைத்துவர் உள்ளுக்கெல்லாம் வருவேன் என்றான் கீதையிலே. கண்ணன் பார்த்தவர் கண்களுக்கு மட்டும் தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். ஆக வீராவுக்கு தெரிந்தது கண்ணன் வருவது, அர்ஜுனுக்கு தெரிந்தது கண்ணன் வந்தது. அதே போல கர்ணனுக்கு தெரிந்தது தன்னுடைய விஸ்வரூபத்தை காமித்த வந்திருப்பவன் மணியேந்தி பிச்சை கேட்க வந்தவன் கர்ணா நாட்டாரா மகாவிஷ்ணு என்று தன்னுடைய சுய உருவத்தை மகாவிஷ்ணுவாக காண்பித்தார் அந்த பரந்தாமன். ஆனால் துரியோதன் கண்களுக்கு தெரியவே இல்லை. கெட்டவனுக்கு எப்படி தெரியும்? பகல் ஆந்தைக்கு கண்ணு தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி துரியோதனுக்கு தெரியவே இல்லை. அதான் பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் அங்கே அன்று இருந்தாலும் கௌரவர்கள் 100 பேர்கள் இருந்தாலும் அந்த கௌரவர்கள் 100 பேருமே கரித்தட்டு புத்தி படைத்தவர்கள். ஆனால் மகாபாரதத்தில் அர்ஜுனன் ஒருவன் தான் கற்பூர சக்தி நிறைந்தவன். கற்பூரத்தை பற்ற வச்ச உடனே பற்றிக்கிறோமா. மற்ற அந்த முறையே மகாபாரதத்திலே அங்கே துரியோதனாகிற கூட்டம் எல்லாம் வாதத்தட்டு புத்தி. ஆனால் இங்கே தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய 5 பேரிலே அங்கே அர்ஜுனனுக்கு கற்பூர புத்தி இருந்தது, மற்ற 4 பேருக்கும் கரித்தட்டு புத்தி இருந்தது. கவர்னர்கள் 100 பேருக்கு வாழமட்ட புத்தி தான் இருந்துச்சு. வாழமட்டை என்னதான் தீய பத்த வச்சாலும் பற்ற வைக்குமா? எரியுமா? எரியாது. அதேபட்ட பச்சை வாழைமட்டி வெளியே வைத்தார் பட்டினத்தார். உன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பிள்ளை இட்ட தீ தென் இலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று பச்சை வாழைமட்டை தன்னுடைய தாயின் உடம்பு நோகாமல் தகவல் செய்தவர் பட்டினத்து சுவாமிகள். உலகத்தில் தாய்தான் என்றுமே கலங்கம் இல்லாதவள். தகப்பன் சந்தேகத்திற்குரியவன், அதே போல குருவும் சந்தேகத்திற்குரியவர்களார். ஆனால் சந்தேகத்துக்கே இடமில்லாத ஒரு தாய் யாரென்று தாய் தான் உலகத்திலே சந்தேகம் இல்லாதவள். இப்ப மதுரையிலிருந்து நம்ம குண்டாரப்பட்டிக்கு வந்திருக்கோம். இடையில இறங்காம வர முடியுதா? திடீர் நீர் சம்பந்தமா இறங்க வேண்டியிருக்கு. என்ன ஒரு வண்டியில ஏத்துனா 7800 மணி நேரம் வண்டி இறங்க கூடாதுன்றாங்க. எவ்வளவு மணி நேரம்? 7800 மணி நேரம் வண்டியை விட்டு இறங்க கூடாது. இறங்கினா கொண்டு விடுவோம். அது என்ன வண்டி? அதுதான் தாயின் கர்ப்பம். அந்த கர்ப்பத்துல போய் சுமந்துட்டோம்னா அங்க எந்த வெளிச்சமும் கிடையாது, இருட்டுச்சான். மைசூர் மகாராணியா இருந்தாலும் அங்கே பிரசவமா இருந்தாலும் வாய்ப்புள்ள பெட்ரூம் லைட்டா போட முடியும். அங்கே எல்லாருமே அந்த தாயின் கருவறையிலே 7800 மணி நேரம் இருந்து வருவதா நம்ம எல்லாம்.
அதுதான் அந்த தாய் தான் கலக்கமில்லாதவள் என்று அதற்குத்தான் சொல்லுகின்றேன். தகப்பன் சந்தேகத்துக்குரியவன். சண்டை வரும்போது அதே போல சரி தப்பா வாசிச்சிட்டோம்னா உனக்கு யாரா வாத்தியாரு அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா? இப்ப வாத்தியாரே கலங்கம். நல்ல வச்சுட்டோம்னா நல்ல வாத்தியாரு படிச்சிருக்கிய என் மாப்பிள்ளை ஜெயமாதி படிச்சிருக்கியான்ல அந்த மாதிரி சொல்றோம். அப்ப வாத்தியாரும் சந்தேகத்துக்குரியவர், அது நல்ல வாத்தியாரு நல்ல அப்பேன் அந்த மாதிரி. அதுதான் தந்தையும் தாயும் உலகத்திலே பெரிதென்று நினைத்துத்தான் 1330 குறளை தந்தான் 2000 நூற்றாண்டிலே வள்ளுவ பெருந்தகை. ஆக 1330 குறளை கொடுத்த அந்த வள்ளுவன் அங்கே சொன்னது என்னவென்றால், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று முதல் குறளிலே கடவுள் வாழ்க்கையிலேயே தாய்க்குத்தான் பெருமையை தந்தார். அதேபோல பரசுராமன் தாயில் சிறந்தவர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று அங்கே பரசுராமன் அங்கே வந்தார். ஆக அன்னையும் பிதாவும் முன்னை தெய்வம் என்று சொன்னவள் அம்மை மூதாட்டி. ஒரு குடும்பத்திலே தாய் போய்விட்டால் அறுசுவை உணவு போய்விடும், தந்தை போய்விட்டால் கல்விக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் போய்விடுகின்றது. அதே போல நாடகத்திற்கு இந்த மாதிரி நம்ம ரசிகர்கள் எல்லாம் இல்லை என்றால் அது பெருமை இல்லாமல் போய்விடும். புரட்சி தலைவர் பொன்முனைச்செம்மல் ஐயா எம்.ஜி. ராமச்சந்திரன் ஐயா சொன்னதை போல ரசிகன் தான் முதல்ல ஒரு நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி. இதெல்லாம் உண்மையான ரசிகர்கள், இதெல்லாம் நேரடித்தார்கள். நான் சொல்றது அந்த இன்டர்நெட் அதெல்லாம் சொல்றது எனக்கு அறவே அது பிடிக்காது, இதே எனக்கு பிடிக்காது. நேரடி காட்சி தான் என்னிடம். அந்த மாதிரி இந்த ரீதியிலே ஏன்னா முன்னால விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது, விளக்கிருந்தாலும் என்ன இல்லாமல் வெளிச்சம் கிடையாதுன்னா அந்த மாதிரி இடத்துல வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்காக அந்த தாயின் பெருமையை எப்படியெல்லாம் சொன்னார்கள் பார்க்கும் பொழுது, இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் செல்வன் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் வல்ல சிறகினை மெல்லனையிட்டு வைத்தேன். சந்தோஷம். எத்தனை கோடி பணம் வந்தாலும் நிம்மதிங்கிறது எங்க வருதுன்னா இந்த மாதிரி இடங்களை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி முகங்களை காலமெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்ற எண்ணம் வருகிறது. ராமதாஸ் உண்மை, அதான உண்மை. ஏன்னா நடிகர் என்றாலே ஒரு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு, நடிகர் என்றாலே மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி.
அந்த நடிகர் என்றால் யார் என்றால் அவன்தான் உலக நாயகன், அவன்தான் சிவபெருமான். உலக நாயகன் நடிப்பிலே அவன் நடக்காத திருவிளையாடல் 64 திருவிளையாடல்களை புரிந்தவன் சிவபெருமான். வீட்டுக்கு மண் சுமந்தான், பெரும்பால் அடி வாங்கினான், காடனாக மேனாக அடப்பனாக ஆண்டியாக அரசர் அடிச்ச அடியில தான் இன்னைக்கு அரசர் அடிங்கிற பேர் வருவதற்கு காரணம் அங்கே சிவபெருமான். அதனால்தான் அப்பேற்பட்ட சிவபெருமானை சொன்னான், உலகராபுரம் தோதற்கு அறியவன், நிரமலாவி நீர்மலி வேணியன், அழகி ஜோதியன், அவன் அம்பலத்தில் ஆடினான். என்னாலும் அவன் மரச்சிலம்படியை வாழ்த்தி வணங்குவோம் என்று தெய்வத்தை பார்த்து இந்த மனிதன் பாடினான் திருவாசகத்தை. ஒரு வாசகமாக இருந்தாலும் திருவாசகத்திற்கு மிஞ்சிய வாசகம் உலகத்தில் எந்த வாசகமும் இல்லை. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பான். அதனால்தான் அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமான் என்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகோர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவார். செட்டப்பு அப்படின்னு நினைக்காதீங்க, அவங்க தன்னறியாம வாச்சிருவாங்க பிள்ளைய. அதுதான் கரைப்பார், கரைத்தால் இன்னைக்கே சந்திக்கல உங்களை மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா? ஆமா, முட்டையிட்டு போயிடணும். கடைசியில 1 மாதம் 2 மாதம் இருந்து ஆகா ஒரு இடத்துல முட்டையிட்டு வந்தோமே, அந்த முட்டையிட்ட இடத்தை அப்படி திரும்பி பார்க்குமா, அந்த முட்டையெல்லாம் அப்படியே குஞ்சாயி ஆமா கூட வெளியே வந்துடும் குஞ்சு புறம். அதுதான் அந்த மாதிரி, அதுதான் பேரின்ப ஞானம் என்பார்கள். ஆக சிந்தை அழைக்கி சிறுகுடை காத்தழைக்கு வெந்தி அழைக்கி வளைவு என்று சொல்லும் பொழுது, ஆக தன்னை தாங்காக்கில் சிறந்தாக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்பதை போல அப்பேற்பட்ட மனிதர்களே மனிதனாக வந்தான் உலகத்திலே பரதன், மனிதர்களே மிருகமாக வந்தான் ஆஞ்சநேயன், மனிதர்களே தெய்வமாக வந்தான் ஸ்ரீராமன். ஆக தெய்வத்தை பார்த்து மனிதன் சொன்னான் திருவாசகம், தெய்வமே இறங்கி வந்தான் கண்ணன். பாரதத்திலே பகவத்கீதையை சொல்வதற்காக மகாபாரதத்திலே கண்ணன் வருவது என்றால் அங்கே மகாபாரத நகரத்திற்கு வாய்ப்பில்லையாக இருப்பதனாலே ஒரு
அதுதான் உனக்கு காட்டியம்மா, அதுதான் உனக்கு காட்டியம்மா. அப்படி வந்திருக்கு, நல்ல ஒரு காலபதிலே வந்திருக்கிறோம். பள்ளத்தை நாடி தண்ணீர் செல்லும். ஆக உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் என்று சொன்னதை போல யாரும் இருக்கும் இடத்திலே இடம் பார்த்து அமர்ந்து கொண்டால் எல்லாரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும். அதனால்தான் பரமசிவன் கடத்தில் இருப்பதனாலே உனக்கு மரியாதை என்னாலும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி என்று சொன்னதாம் கருடன். ஆனால் பரமசிவன் கடத்தி விட்டு இறங்கி வந்தீங்கன்னா உன்னை நான் விட மாட்டேன், அப்படி உன்னை கொத்தி அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும்படியாக இருக்கும். இடந்தேடி என் பசிக்கே எண்ணம் உருக்குடன் கொண்டு வந்தால் உண்மையில் பெருக்கு அழைத்தாலும் போகேயன் என்றேகன் இழைத்தாலும் போகலினி என்பார் பட்டிருப்பார். இது அஜாகர புத்திம்பாங்க. அஜாகரம்னா பாம்பு, மலைப்பாம்பு இறைய தேடி போகாது. மலைப்பாம்பு இருக்கிற இடத்துக்கு மானோ அல்லது மற்ற விலங்கினமோ வரும் பொழுது அப்பத்தான் அது பிடிக்குமா தவிர இறையை தேடி போகாது மலைப்பாம்பு. அஜாகர தன்மை என்பார்கள். அந்த மாதிரி இந்த இடத்திலே வந்திருக்கும் அற்புதமான ஒரு காலபதிலே வந்திருக்கிறோம் என்றால் ஒரு நாளைக்கு ஓரிடம் தங்கக்கூடாது சாபத்தை பெற்ற தேவ மகரிஷியாக 4 மணிகளாக வந்திருக்கிறேன். ஆக திரேதாயுகம், கிரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சொல்லக்கூடிய நாடகத்தில் வரக்கூடிய 4 நாள் இந்த இடத்தில் வந்திருக்கிற காலைகளே நன்றி நன்றி. அவர் இருக்கும் காலத்திலே ஆக இந்த ரீதியிலே அவை மூதாட்டை கேட்டால் விநாயகரிடத்திலே பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கடந்து உனக்கு நண்பருதேன். விநாயகர் பெருமானை கோலம் செய்து உங்கள் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் 3 தா. அவர்தான் விநாயகன் கேட்டார், என்னவையே ரொம்ப வேகமா இருக்கீங்க, என்ன வேகம் விபத்தை தரும். ஆமா, அதிக வேகம் ஆபத்தை தரும். வேகம் இல்லாமல் இடத்திலே ஏன் வேகப்படுகிறாய் என்று கேட்ட பொழுது அப்ப அவை சொல்லுவாள், எனக்கு முன்னால் கைலாயத்திற்கு சேரனாரும் சுந்தரநாயனாரும் கைலாயத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் நான் பார்க்க வேண்டிய விநாயகர் பெருமானே, அதனாலதான் வேகமாக சொல்லு அப்படின்னாங்க அம்மா. உடனே அம்மா சொன்ன உடனே ஐயா சொன்னாரு, நீ கவலைப்படாத, என்னை நம்பிட்டீல, எந்த மிருகங்களிலும் கை கிடையாது, எனக்கு தான் கை இருக்கு, அதான் தும்பிச்சான் கை. என்னுடைய தும்பிக்கை என்ன நம்பிக்கை வச்சுன்னா என் தும்பிக்கையால கொண்டு போய் கைலாசத்தில் விட்டுறேன் உண்டைய அப்படின்னு மாறான். அதை போல மெல்ல சொன்னால் அவை மூதாட்டி சொன்ன உடனே அப்படியே தும்பிச்சாலையில் அவையை தூக்கி சேரன்மாருக்கும் சூரநாயனாருக்கும் முன்னால் கொண்டு கைலாசத்தில் விட்டாரா விநாயகர் பெருமான். அதனால்தான் தெய்வங்களை கும்பிட்டால் வினையை தீர்ப்பான் ஆண்டவர். ஆனால் விநாயகரை கும்பிட்டோம் என்றால் வேறறுக்க வல்லவன் விநாயகர். ஆக வினைகளை வேரோடு அழைத்து விடுவானாம். அதனால்தான் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டா வேடில் உடங்காது பூக்கொண்டு தொப்பார் திருவேணி தும்பிக்கியான் பாதம் தற்பாவல் சார்பார் தனக்கு என்பார். ஆக அப்பேற்பட்ட அகவலை பாடிய பிறகுதான் விநாயகர் பெருமானை அகவலை பாடுகிறாள் அவை மூதாட்டி. ஆக இந்த ரீதிகளை அந்த விநாயகர் பெருமானுக்கு அருள் கொடுத்தவர் இருந்தால் அப்பேற்பட்ட அவைக்கு அருள் கொடுத்த விநாயகர் பெருமான். ஆக கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்று சொல்லிட காலமும் கைவிடுவான் என்று சொல்லக்கூடிய நன்மையிலே தென்னகமாம் இன்பத்திருநாட்டில் வேதியதோ குடகுமாரை கடிவழித்தில் கருவாகி தலை காவிரி என்னும் தாவியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாதிருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் பாடியொரு வளர்கின்ற தாளாட்ட கள்ளம் பாடி அடை கடந்து ஆடுதாண்டா காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியாள் பின் தமிழ் கல்லவையில் கொள்ளிடத்தில் காணுமிடமெல்லாம் காவி பெருகி வந்து நம் தந்தை வடநாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை
வைக்காதிருப்போ இடமெல்லாம் தேர்நிறுத்தி பெருக்கி கல்லும் களியாகும் கருணையாய் எல்லோர்க்கும் பிள்ளையராடும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இறையக்கனே எங்கள் அண்ணா சாமியப்பர் கோடார் அண்ணா எனக்கு இதயக்கனே என்னாலும் என் நினைவில் வாழாத சாமியப்பர் கோடார் எனக்கு என்னாலும் கண்ணே நீங்கள் நல்லா இருக்கும் நாளும் இந்த நாட்டில் உள்ள
கிடைக்கல, இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே கிடைக்குது, கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்ற நம்பிக்கை. நம்பிக்கையிலான வாழ்க்கை, நம்பிக்கையிலான வாழ்க்கை நூலறிந்த பட்டத்தை போல் ஆகிவிடும். அதனால்தான் வாழ்க்கை என்ற ஓடத்தை ஓட்டும் பொழுது இல்லாரம் அல்லது நல்லாரம் அல்ல என்பாள் அவை மூதாட்டி. அதனால்தான் வள்ளுவனுக்கு வாசிக்கு அமைந்ததை போல நமக்கு இந்த இடத்துல வாசிக்கு அப்படிங்கிற வாசிக்கு அமைந்திருக்கிறது. சுடர் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் மாதிரி